பணம் ஒவ்வொரு வீடுகளில் நிற்க வேண்டுமானால் அதற்கு நல்ல மனமும் நல்ல குணமும் அந்த வீட்டில் இருக்கணும். பணத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த பணத்தை பார்த்திங்கன்னா கண்ணாபின்னான்னு செலவழிச்சிருவாங்க. எதையுமே நிறுத்தி பார்க்கணும். இப்போ தண்ணீர் எவ்வளோ தூரம் ஒரு வீட்டில் சுத்தமாக பாதுகாக்கப்படுதோ அந்த வீட்டில் செல்வம் இருக்கும். அவரவர்கள் உழைப்பின் திறத்துக்கு தகுந்தபடி தான் வருமானம் வரும். அதனால் நமக்கு வாழ்வில் எவ்வளவு தேவை இருக்கோ அதற்கு தக்கபடி தான் பகவான் பணம் கொடுப்பார். நாம் பணத்தை மதிப்பது எப்படி என்றால், இப்போ பணம் நிறைய பேர் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது நிறைய இப்படி கேஷாக கொடுப்பாங்க. அப்போ அதை வாங்கிட்டு வந்த உடனே சாமி ஃபோட்டோவில் வச்சு சாமியை கும்பிட்டு சாம்பிராணியில் காட்டி புனிதமான ஒரு கங்கா ஜலம் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் தெளித்து சுத்தப்படுத்தி அதை நல்ல முறையில் சுவாமி படத்துக்கிட்ட வைப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் பூஜை அறைகளில் நம்முடைய நல்ல மனமும் நல்ல குணமும் இருக்கும். ஒரு தெய்வீக நம்பிக்கை இருப்பதாக நம்முடைய மனம் நம்பும். கடவுள் என்பவர் ஒரு உயர்ந்தவர். அந்த உயர்ந்த கடவுளோடு நாம் பின்னி பிணைந்தே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கடவுள் மிகப்பெரிய செல்வந்தர், ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. இருந்தாலும் இப்போ வாங்கின சம்பளம் வாங்கிட்டு வந்த பணமோ இல்லை உழைச்சிட்டு வந்த பணமோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பணம் வந்தால் அதை பெரும்பாலும் சிகப்பு துணியில் இல்லை ஒரு வெல்வெட் கிளாத் பெட்டியில் நம்ம வைக்கணும். நிறைய குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க, பணம் வைக்கிற இடத்துல நல்ல பூ வைக்கணும். மகாலட்சுமியினுடைய அம்சம். அதனால் நல்ல மல்லிகை பூ நல்ல மனத்தையும் நல்ல குணத்தையும் அது தரும். பணம் மனமாக மாறும். பீரோல் வைக்கிறதா இருந்தால் பூஜை அறையில் ஒரு சின்ன பீரோல் வச்சுக்கணும். அதில் துணிமணிலாம் வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த துணிமணியை எப்படி இருக்கும் அப்படின்னா, குளிச்சுட்டு வந்து தான் அந்த பீரோவில் திறக்கணும். கண்ட நேரம்லாம் ஓடு சுற்றிட்டு வந்துட்டு அந்த பீரோவில் திறக்கக்கூடாது. பணத்தை எல்லாரும் எல்லா நேரத்திலும் திறக்கக்கூடாது. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் புழங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லிக்விட் கேஷன் தனியாக வச்சுக்கணும். பணத்தை வச்சு பார்க்கணும். பீரோல் வடக்கு பார்த்து இருக்கணும். தென்மேற்கு திசை, அதாவது வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர் நிருதி பகுதியில். அதுதான் வாஸ்து சாஸ்திரத்தில் குபேர மூலைன்னு ஒரு வழக்கு சொல்லாக சொல்கிறார்கள். அதனால் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. குபேர திசை என்பது வடக்கு. ஆனால் நிறைய பேர் இந்த பணம் வைக்கிற மூலையை குபேர மூலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக எடுத்து சொல்கிறாங்க. ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. அப்போ அந்த தென்மேற்கு மூலை ஒரு வீட்டில் பள்ளமாக இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் பீரோலுக்கெல்லாம் கட்டையை வச்சு அது மேலே வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் அங்கே தான் ஒரு பூஜை அறையை வச்சுருப்பாங்க. பூஜை அறை ஒரு செல்ஃபு வச்சுருப்பாங்க. எங்களில் தீபம் இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பாள். அதே போல் நல்ல நறுமணம் இருக்கிற இடத்துலையும் மகாலட்சுமி குடியிருப்பாள். ஸோ அதனால் அந்த பீரோவில் தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது கிழக்கு திசை பார்த்து வைக்கலாம். இது அடிப்படை உண்மை. பணம் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். அதை கரெக்டாக வச்சிடணும். காலையில் குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கிற பொழுது இன்றைக்கி ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா குடும்பத்தோடு உட்காந்து திட்டமிடணும். இப்போ இந்த பணம் இதை தேவையா, இது எடுக்கணுமா, இது பண்ணணும் அப்படிங்கும்போது பணத்தை ஒருத்தர் தான் கையாளணும். எல்லாரும் கையாளக்கூடாது. இறக்க சிந்தனை உள்ளவர்கள் பணத்தை தொடக்கூடாது. முதல் விஷயம், பணக்காரன் ஆகிறதுக்கு அடிப்படை காரணம் இறக்க சிந்தனை உள்ளவர்கள், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள். அவர்கள் பணத்தை கையாளுகிறதுல பணம் நிற்கிறதில்ல. யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா உடனே கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற பணமே பிறருக்கு உதவி தானே அப்படிலாம் சொல்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இங்கே பொறுத்தளவில் பணத்தை நிறுத்தி பார்க்கணும், சிக்கனமாக இருந்து பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும், பணக்காரனாக ஆகணும்னா கொஞ்சம் மனத்தை கடினமாகத்தான் வச்சுருக்கணும். இந்த வேதாந்த வில்லங்கம் பேசுகிறவர்கள், ஆமாம் அப்படிலாம் உதவாத பணம், ஒரு மயிர் பணம் தேவையில்லை அப்படின்னா, பணத்தை யாரெல்லாம் எரிச்சலோடு அணுகுகிறார்களோ பேசுகிறார்களோ அவங்கக்கிட்ட அந்த பணம் ரொம்ப நேரம் நிற்கிறதில்ல.